அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழ் வழியொலியின் சார்பாக இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு பாபு அவர்கள் வந்து நேர்காணலுக்கு வந்திருக்கோம். அதை விட கேட்கறதுக்கு இப்போ சமூகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அரசியல் சார்ந்த பிரச்சனைகள், கைது பிரச்சனை நிறைய இருக்கு. அவரோட வாங்க கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அறிமுகம் அவரை இது பண்றதை பார்க்கலாம். சரிங்களா? நான் வணக்கண்ணே. வணக்கம். நான் உங்களை பத்தின ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லிட்டுருக்கேன். நான் நாம் தமிழர் கட்சி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளராக இருக்கேன். சரி, இப்போ நம்ம நேர்காணலில் போயிடலாம். நம்மளோட முதல் கேள்வி என்னன்னா, இப்போ வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலோட அந்த முடிவுகள் வந்திருக்கு. முடிவுகள் நீங்க எதிர்பார்க்கப்பட்டதா? உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த முடிவுகள்? மேலும் மேலும் ஓட்டு வளர்றது நம்மளுக்கு முடிவு நல்லா தான் இருக்குது. ஆனா மக்கள் ஒன்றும் திருந்தலை. மக்கள் ஏன் திருந்தனா, பணம் வாங்கணும்னு ஓட்டு போடணும். சாதாரண 1000 ரூபாய் கொடுத்தாலே மக்களுங்க எவன் காசு கொடுத்தா பண்ண. இப்போ ஒரு ஓட்டுக்கும் 10,000 மேல கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால பணத்துக்கு தான் நம்ம சத்தியம் வாங்கிறாங்க. எல்லாமே கோயில் வாசல்ல பந்தல் போட்டு கோயில்ல கற்பூரம் அடிச்சு சத்தியம் வாங்கி ஓட்டு வாங்கியிருக்காங்க மக்கள் கையில திமுக. அப்போ அதனால பணத்துக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரி போட்டாங்க. சரி, இப்ப நீங்க பணம் கொடுத்தாங்க வாக்கு வாங்கினு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களே வாக்கு எண்ணிக்கை உயருதுங்க சொல்லாது. வாக்கு எண்ணிக்கை உயருதுதான். கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் 8,000 சில்லற, இப்ப 8,000 சில்லற வாங்கிருக்கீங்க. ஆனா அது மட்டுமே போதுமா? அப்ப நீங்க எப்பதான் வெற்றி பெறுது? வெற்றி எங்களோட ஓட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. வெற்றி அவங்க கையில தான் இருக்கு. எங்களை ஓட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டா கட்டாயம் நாங்க 2026 சட்டமன்றத்துக்குள்ள புந்துருவோம். அப்போ இந்த தோல்வி உங்களுக்கு எந்த ஒரு சோர்வும் ஏற்படுத்தலையா? எங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் நாங்க தோல்வினே சொல்லவே இல்லையே. அது எங்களுக்கு வெற்றி. ஏன் நான் இந்த உங்களுக்கு தோல்வியா கருத்துறேன்னா, அந்த தேர்தல் பிரச்சாரத்தப்போ அந்த கவரேஜ் பண்றதுக்காக நானும் அங்க சேர்ந்திருந்தேன். செல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் வேற ஊர்ல இருந்துலாம் நிறைய அந்த வெயில்ல கஷ்டப்பட்டு இது பண்ணதை நானும் பார்த்தேன். அவ்வளவு கை காசை போட்டு பணம் செலவு பண்ணி உடல் உழைப்பு கொடுத்து வேற ஊர்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதுதான் நான் கேள்வியா இருக்கிறேன் உங்ககிட்ட. நம்ம பலன் கிடைக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. இதே 2 மாசத்துக்கு முன்னாடி 8,000 சில்லற ஓட்டு வாங்கின விக்கிரவாண்டி தொகுதி இப்ப 10,000 சில்லற ஓட்டு வாங்கிக்கல. 2021 எலெக்ஷன்ல 2021 8,000 சில்லற ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு இடைத்தேர்தல 10,000 சில்லற ஓட்டு வாங்கிப்போம். 3 ஆண்டு காலத்துல 2,000 பேர் நம்மளுக்கு ஓட்டர்ஸ் விக்கிரவாண்டி தொகுதியில பலம் நம்மளுக்கு ஒண்ணுதான் சேர்ந்திருக்கு. இப்போ நம்ம முதல்ல தேர்தலில் நம்ம இருக்கிறதுல ஓட்டு உடனே வளர்ந்துட முடியாது இல்ல தம்பி. எதுவுமே உடனே வளர்ந்துட முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு அப்பா அம்மா நம்மளுக்கு எல்லாம் எப்படி பண்ற மாதிரி தான் அரசியலும் அதே தான் நம்மளுக்கு. நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா, பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடல் சர்ச்சா போயிட்டு அந்த பாடல் என்ன அதை உள்ள நம்ம போதாவில்ல. ஆனா தொடர்ந்து ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளை கைது செய்யறாங்க. இதுல எதன் அடிப்படையில செய்யறாங்க? சரிதானா? கைது செய்வது சரிதானா? தப்பு. கைது செய்யறது தப்பு. நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருதுன்ற திராவிடத்துக்கு பயம் வந்துருச்சு. அதனால மேடையில பாடிட்டாங்க. அந்த பாட்டை ஏக்கி நம்ம அம்மையார் ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்காண்டிதான் அந்த பாட்டே பாடினாங்க. தேர்தல் பிரச்சாரத்தை தான் வெளியிட்டாங்க. ஏன் அத அவங்க இருக்கிற டைம்ல அவங்களெல்லாம் கைது பண்ண வேண்டியதான்? நாம் தமிழர் பாடினாதான் அது அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுதா? ஏன்னா நாம் தமிழர் தான் அவங்களுக்கு இப்போ ஒரே கட்சி எதிர்கட்சி யாருன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது. நாம் தமிழர் அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். சீமானை கண்டா இப்ப எல்லாருக்கும் பயம்தான். ஏன்னா வளர்ந்துட்டே வராருல. ஓட்டு ₹1 கொடுக்காம ஓட்டு வாங்கிட்டு வளர்ந்துட்டே வர்றதுனால மக்கள் கிட்ட செல்வாக்கு வந்துருச்சு. அப்போ இவங்களை எதுல வச்சு முடக்கலாம்? இந்த பாட்டை வச்சு. சாதாரண சின்ன நான் கூட யூடியூப்ல எல்லாத்தையும் பார்த்தேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நாம் தமிழர் மேல இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பாடினவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்ட்டு. ஏன்பா இதே நீங்க ஏடிஎம்கே பண்ணாங்களே தேர்தல் பிரச்சாரத்துல எல்லாம் வாகனத்துல எல்லாம் போட்டு பாட்டு பாடிட்டு போயிருந்தாங்கல்ல. அப்பெல்லாம் நீங்க அந்த கம்ப்ளைண்ட கொடுத்து உங்க மேல நீங்க இது பண்ணிக்கலாம்ல. ஏன் நீங்க அப்பெல்லாம் ஏன்னா அவங்க மேல கொடுத்தா உங்க மேல திருப்பிடுவாங்களா? இருக்க கேஸ் எல்லாம் உங்களுக்கு திருப்பிடுவாங்களா? அதனாலதான் தம்பி நம்ம வளர்ந்து வந்துடும் சொல்றதுனாலதான் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த பாட்டை வச்சு இப்போ தேர்தல் நேரத்துல அந்த எலெக்ஷன் நேரத்துல இந்த இது பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. அந்த வழக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீங்க நைட்டே டிமாண்ட் பண்ண முடியாது. டிமாண்ட் பண்ண முடியாது. அந்த பாட்டுக்கெல்லாம் பண்ண முடியாது.
சரிண்ணா, இப்ப நீங்க ஏடிஎம்கே பத்தி சில காரணம் சொன்னாங்கன்னா நான் அந்த கேள்வி எடுக்கிறேன். இப்ப 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சேலத்துலயே ஏதோ ஒரு அது இடம் தெரியாது இல்லை, ஆனா ஏடிஎம்கே சொல்றா ஒரு மீட்டிங் போட்டதுல நாம் தமிழர் கட்சியோட வர 2026 கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அதை பத்தி நிறைய எல்லா நியூஸ்ல வந்து பிரேக்கிங் நியூஸா வந்தது அந்த செய்தி வந்து. ஒருவேளை கூட்டணி அழிச்சா உங்க நிலைப்பாடு எப்படி? எங்க அண்ணன் போக மாட்டாரு, நிலைப்பாடுக்கு ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் போக மாட்டாரு. அவங்க எல்லாரும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க, அதுக்குன்ட்டு போயிட்டு வராங்க. எங்க அண்ணன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாப்புல, கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டாங்க. எங்களுக்கு கூட்டணியே கிடையாது அப்படின்னு நினைச்சிருந்தா நாங்க எப்பயும் 2016 கூட்டணி வச்சு இந்நேரம் எங்க அண்ணன் உள்ள சட்டசபையில போய் உட்கார்ந்து இருப்பாருல்ல. இல்லண்ணா, இப்ப அந்த கேள்வி ஏன் வருதுன்னா, இது வரைக்கும் யாரும் கூட்டணிக்கு நேரடியா அழைக்கல. இப்போ வந்து நேரடியா தலைமை அழைக்கல, கட்சி தொண்டர்கள் கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த கேள்வி நம்ம இருக்கோம், கூட்டணிக்கு போவீங்களா இல்லையா. நீங்க எப்படி திராவிட கட்சி கூட போக மாட்டீங்கிறது சொல்ற விஷயம் தான். இருந்தாலும் இது வரைக்கும் அவங்க எந்த சைடு இருந்து வர கூடாது, முதல் முறையா போற வந்திருக்கு. அதனாலதான் இந்த கேள்வி நம்ம வைக்கிறதா இருக்கு. இல்ல, கட்டாயம் நாங்க திராவிடத்தை கூட கூட்டணி வைக்க மாட்டோம். அப்ப 2026 நீங்க தனிச்சு தான் போட்டிடுவீங்க? 2026 தனிச்சு தான் போட்டிடுவோம். கண்டிப்பா 2026 நாங்க வெல்வோம். நம்ம உங்களுக்கான இந்த பணிகள் நிறைய இருந்தது சொன்னீங்க. அப்படி இருந்தும் நம்மளுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்கு நேர்காணல் பல கேள்விகளுக்கு வந்து விடை சொன்னீங்க. நம்ம வந்து மீண்டும் வந்து இன்னும் ஒரு சிறிது காலத்துக்கு பிறகு இன்னொரு நேர்காணல் நிறைய கேள்விகளோட சந்திப்போன. நன்றி, வணக்கம்ங்க. வணக்கம்.